சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமாக கருதப்படுபவர்கள் ஆழ்வார்கள். அவர்கள் பிறக்கவேதான் அனைவருக்கும் எட்டாக்கனியாக இருந்த வேதத்தின் சாரமான பொருள் அனைத்தும் அனைவரும் உணர்ந்து கடைப்பிடிக்கும்படி தமிழ் வடிவத்திலே கிடைத்தது. அழகான சம்ஸ்கிருத வேதத்தை தமிழிலே மாற்றி கொடுத்தார்கள். அதை ஆராய்ந்து மக்களுக்கு எது மிகவும் தேவையானது என்று பார்த்து அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். அதிலும் இந்த பெருமை முதலாழ்வார்களையே சேரும். அந்த முதலாழ்வார்களிலும் முதலானவர் பொய்கை ஆழ்வார். அவருடைய அவதார ஸ்தலமான திருவெஹ்கா என்கிற திவ்யதேசத்தை தான் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இந்த திவ்யதேசத்தை மொத்தம் 5 ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், திருமிழிசையாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் என்ற 5 பேருடைய மங்களாசாசனமும் உண்டு. அதில் பொய்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை கடந்த பகுதியிலேயே நாம் பார்த்தோம். அதை அடுத்து பேயாழ்வார் இந்த பெருமானை பற்றி பாடும்பொழுது மிக அழகான கருத்துக்களை நமக்கு போதிக்கிறார். அவருடைய ஒரு பாசுரம், பொறுப்பிடையே நின்னும் புனல் குளித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா, விருப்புடைய வெஹ்காவே சேர்ந்தானை மெய்மலர் தூய் கைதொழுதால் அஹ்காவே தீவனைகள் ஆய்ந்து என்று தன்னுடைய 3ஆம் திருவந்தாதியிலே பேயாழ்வார் பாடுகிறார். பொதுவாக பகவானை அடைய வேண்டும், அதற்கு நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் ரிஷிகள் என்ன செய்வார்கள்? தவம் செய்வார்கள். தவம் என்பது சாதாரணமானதல்ல, மிகவும் கோரமானது. தண்ணீருக்கு அடியிலே நின்று கொண்டு தவம் செய்ய வேண்டும், நெருப்புக்கு நடுவிலே நின்று கொண்டு தவம் செய்ய வேண்டும், மலை உச்சியிலே குளிருக்கு நடுவே நின்று கொண்டு தவம் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் உடலை வருத்தினால்தான் பாபங்களை போக்க முடியும் என்று ரிஷிகள் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையிலே காட்டியிருக்கிறார்கள். ஆனால் பேயாழ்வார் தெரிவிக்கிறார், பொறுப்பிடையே நின்றும், பெரிய மலைக்கு மேல நிற்க வேண்டும் என்கிற தேவை கிடையாது. புனல் குளித்தும், தண்ணீருக்குள்ளே இருந்து தவம் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா, நீங்கள் 5 நெருப்புகளுக்கு நடுவிலே நின்று தவம் செய்யவும் வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும்? இதற்கெல்லாம் பதிலாக வேறு என்ன செய்ய வேண்டும் என்றால், விருப்புடைய வெஹ்காவே சேர்ந்தானை, ஆசைப்பட்டு திருவெஹ்காவிலே நான் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும், அனைவரும் என்னை தரிசித்து உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு வந்து சயனித்திருக்கிறானே அந்த சேர்ந்தானை மெய் மலர் தூய் கைதொழுதால், மெய் மலர், மெய் மலர்னா உண்மையான மலர்னு அர்த்தம். அந்த உண்மையான மலர்களை தூவி நாம் கைதொழுதோம் என்றால் அஹ்காவே தீவனைகள் ஆய்ந்து. அப்ப தீவனைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவான். ஆய்ந்துன்னா ஆராய்ந்துன்னு அர்த்தம். என்ன ஆராய்ச்சி பண்ணும்? இந்த ஜீவாத்மாவிடத்துல நாம் இனிமே இருக்க வேண்டாம், இவன் கையெடுத்து திருவெஹ்கா எம்பெருமானை சேவித்து விட்டான், கை வணங்கி விட்டான், இனிமே இவனிடத்துல நாம் இருப்பது தகுந்ததல்ல என்று அந்த பாபங்களே முடிவு செய்து அஹ்காவே இங்கு இருக்காமல் தாங்களாகவே ஓடிப்போய்விடும் என்று தெரிவிக்கிறார். ஆனால் அதுல ஒரே ஒரு முக்கியத்தன்மை என்ன சொல்றார்? மெய் மலர் தூய், உண்மையான மலர்களை தூவ வேண்டும்னு தெரிவிக்கிறார். அப்ப என்ன பொய்யான மலர்களையா தூவ முடியும்? இப்படியே கையில் எடுத்து இந்த 6 மலர் தூவினேன்னு பொய்யாவா பண்ண முடியும்னா, மெய் என்பது அப்படி அல்ல. உண்மையான மலர்னால் பகவானிடத்தில் வேறு எதையும் எதிர்பார்க்காமல் தூவப்பட்ட மலர். ஒருவருக்கு கைங்கரியம் பண்ணும்போது, நான் இன்னைக்கு உமக்கு கால் பிடிச்சு விடுறேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுப்பீரா அப்படிங்கிற ஆசையில பண்ணக்கூடாது இல்லையோ. இப்ப பகவானுக்கு புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனம் செய்யும் போது ஆண்டாளும் பாடுறா, தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாளுடைய பாசுரம் திருப்பாவையில். தூய்மையான மலர், மெய்மலர், உண்மையான மலர் என்றால் எதையும் பதிலுக்கு பகவானிடத்துல எதையும் எதிர்பார்த்து புஷ்பத்தை சமர்ப்பிக்க கூடாது. இதுவேதான் பிரயோஜனம். இந்த புஷ்பம் இந்த திருவடிக்கு சேர்ப்பதுதான் என்னுடைய கடமை, கைங்கரியம் என்று உணர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பாபங்கள் தானாகவே விலகும் என்று பேயாழ்வார் அனுபவிக்கிறார். அடுத்ததாக திருமிழிசையாழ்வார் இந்த பெருமானை பத்தி என்ன பாடுறாருன்னு பார்க்கணும் இல்லையோ. திருமிழிசையாழ்வாருக்கு பாசுரம் மட்டுமல்ல, கதையிலும் இந்த பெருமானுக்கும் திருமிழிசையாழ்வாருக்கும் தொடர்பு உண்டு. திருமிழிசையாழ்வார் இந்த ஊரிலே பல காலம் வாழ்ந்து வந்தார். அப்போது அவருக்கு
கணிகண்ணன் என்று ஒரு சீடன் இருந்தார். அந்த கணிகண்ணன் ரொம்ப நன்னா கவிதைகள் எல்லாம் எழுதுவாராம். தெய்வத்தை பத்தி, பகவானை பத்தி பல கவிதைகளை எழுதி வந்தார். இது அந்த நாட்டு ராஜாவுக்கு தெரிய வந்து அவர் கணிகண்ணனை கூட்டு அனுப்பினார். என்னை பத்தி ஒரு 10 கவிதைகள் பாடுன்னு சொன்னாராம். அவன் மறுத்து விட்டான். ஐயோ, நான் பகவானை தவிர யாரையும் பாடமாட்டேன், வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். இந்த வாய் பகவானை மட்டும்தான் பாடும், வாய் அவனையல்லது வாழ்த்தாது என்று நம்மாழ்வார் பாடுகிறார். அப்ப இதை கொண்டு மனுஷர்களை பாடி பரிசு பெறுவதற்காக நான் வரவில்லை. இந்த வாயை படைத்தது பகவான், இதை படைத்தது அவனை பாடுவதற்காக, உம்மை பாட முடியாதுன்னு கணிகண்ணன் சொல்லிவிட்டார். நமஸ்காரம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. வரும் தமிழ் ஆண்டு பராபவ வருஷத்துக்கான ஆன்மீக நாள்காட்டியை கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் மூலம் வெளியிடுகிறோம். எண்ணிலும் வரும் கண்ணன் என்கிற தலைப்பில் 52 பக்கங்களில் வண்ணப்படங்களுடன் திவ்ய தேசங்களின் பெருமையை பற்றியே இந்த ஆண்டு நாள்காட்டி அமைய இருக்கிறது. ஆழ்வார் எண்ணிலும் வரும் கண்ணன் 1 2 3 என்று எண்ணினாலே கண்ணன் ஓடி வந்து விடுவார் என்று கூறுகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி அன்று இது வெளியிடப்படும். உடனடியாக நீங்கள் இதற்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். ரூபாய் 200 செலுத்தி முன்பதிவு செய்து கொள்வதற்கான வழிகள் www.kinchitdharmam.org என்ற வலைத்தளத்திலோ 24662728 24992728 என்க எண்களை தொடர்பு கொண்டு சென்னை மயிலாப்பூர் அலுவலகத்திலோ 7824085881 நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்வதன் மூலமோ இந்த QR கோடை ஸ்கேன் செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அனைவரும் இதை பெற்று பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ராஜாவுக்கு கோபம். நீ இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது, தொண்ட நாட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லிவிட்டான். தண்டனை கொடுத்தான். சரி, புறப்படுகிறேன் என்று வந்து திருமழிசை ஆழ்வாரிடத்தில் விடை பெற்று கொண்டார். இந்த மாதிரி ராஜா சொல்லிவிட்டார், நான் இனிமே இந்த ஊர்ல இருக்க முடியாது, உம்மை விட்டு பிரிந்து போகிறேன் என்று சொல்லி கணிகண்ணன் புறப்பட்டார். திருமழிசை ஆழ்வார் பார்த்தார், சிஷ்யனை விட்டுவிட்டு நான் மட்டும் தனியாக என்ன செய்வது? எனக்கும் இந்த ஊர் வேண்டாம், நீ எங்கு செல்லுகிறாயோ நானும் உன்னோடு வருகிறேன் என்று சொல்லி திருமழிசை ஆழ்வார் புறப்பட்டார். இதுவாவது சரி, இதுவே நமக்கு புரியாது. சிஷ்யன் கிளம்பி போனா ஆச்சாரியன் கிளம்புவாரான்னு. ஆச்சாரியன் வேற இடத்துக்கு போனா சிஷ்யன் கூட போக வேண்டும்னு புரிந்து கொள்ளலாம். ஆனா இங்க ஆழ்வாருக்கு இருக்கிற பக்தி கருணையை பாருங்க. சிஷ்யன் வேற இடத்துக்கு போனால் தான் பின்னாலேயே போய் அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். அப்ப திருமழிசை ஆழ்வார் புறப்பட்டாரா? இது மட்டும் ஆச்சரியம் அல்ல. திருமழிசை ஆழ்வார் புறப்படும் போது திரும்பி பெருமாளை பார்த்தார். அவர் மட்டும் பாம்பு படுக்கையில நன்னா சயனித்துக் கொண்டிருந்தாரா? அந்த பெருமாளிடத்தில் ஆழ்வார் கேட்டாராம், கணிகண்ணன் போகின்னான், துணிவுடைய சென்னா புலவனும் போகின்னேன், காமரபூம் கட்சி மணிவண்ணா நீ உன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள் என்று பாடினார். என்னுடைய சிஷ்யனும் புறப்பட்டாகிவிட்டது, நானும் பக்தனும் இங்கிருந்து புறப்பட போகிறேன், நீ மட்டும் தனியாக இங்கிருந்து என்ன செய்ய போகிறாய்? நீயும் வா, நாம எல்லாருமே வேறிடத்துக்கு போகலாம், உன் பைன் நாகப்பாய் சுருட்டிக்கொள், பாம்பு படுக்கைய சுருட்டி தோல்ல வச்சுன்னு கூடவான்னு சொன்னார். பகவான் மறு பேச்சு பேசல. இந்த ஆழ்வாரிடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவருக்கு நாக்கிலேயே கத்தி இருக்குமா. உரையிலிடாதவர் என்று திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு பெயர் உண்டு. திருமங்கை ஆழ்வாரை சேவித்தீர்கள் என்றால் கையில கத்தி வச்சுருப்பார். இவருக்கு கையில கத்தி கிடையாது, ஆனா நாக்கிலேயே கத்தி. ரொம்ப தீவிரமா பேசக்கூடியவர். அவர் வார்த்தையை மீறி சாபம் விட்டுடுவாரோன்னு பகவானுக்கு பயம். பக்தன் சொன்னால் கூட போகணும். அவனுக்கு சாபம் பயம்னு அடியன் வேடிக்கைக்கு சொன்னேன். பக்தன் அழைத்தான் என்றால் மறுபேச்சு பேசாமல் பகவான் புறப்பட்டு விட்டார். பாம்பு படுக்கைய சுருட்டின்று கிளம்பிட்டார். அப்ப கணிகண்ணன் போறார், பின்னாடியே திருமழிசை ஆழ்வார் போறார், பின்னாடியே பெருமாளும் புறப்பட்டு செல்லுகிறார். கொஞ்சம் தூரம் போய் அன்னைக்கு ராத்திரி ஓரிக்கை அப்படின்னு இன்னைக்கு ஒரு இடம் இருக்கு பாருங்க, காஞ்சிபுரத்து பக்கத்துல ஓரிக்கைன்னு இருக்கே, ஓர் இரவு இருக்கை. இந்த 3 பேரும் புறப்பட்டு ஓரிக்கை வரைக்கும் போய் அங்க அன்னைக்கு ராத்திரி தங்கினார்கள். இவர்கள் இந்த நகரத்தை விட்டு வெளியில போன உடனேவே என்னமோ துர்நிமித்தங்கள், தவறான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க தொடங்கின. ராஜா பயந்து போயிட்டார். ஓ, பெருமாள் இல்லாவிட்டால் இவ்வளவு கஷ்டங்கள் வரும் போல் இருக்கு. நேர போய் யதோக்தகாரி பெருமாள் காலில் விழுந்து நீர் திரும்ப வர வேண்டும்னு பிரார்த்தித்தார். அவர் சொன்னார், ஐயோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் பக்தன் சொன்னபடி நான் பின்னால் போய்கொண்டிருக்கிறேன், உமக்கு ஏதாவது வேணுமென்னால் திருமழிசை ஆழ்வாரிடத்தில் தான் கேட்க வேண்டும், அவர் சொன்னாத்தான் நான் திரும்ப காஞ்சிபுரம் வருவேன் என்று பகவான் சொல்லிவிட்டார். பக்த பராதீனஹா, பக்த பகவானை ஸ்வதந்திரன் இண்டிபெண்டன்ட்
யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்றோம் இல்லையோ? ஆமா, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனா இங்க என்ன குணத்தை காட்டுறாரு பாருங்க. என்னுடைய பக்தனுக்கு நான் அடிபணிந்தவன். நான் எவ்வளவு சுதந்திரனாக இருந்தாலும் பக்தனிடத்தில் நான் பணிந்தவன் பகவான் காட்டினார். நேர ராஜா திருமிழிசையாழ்வார் இடத்துல போய், ஆழ்வாரே நீர் திரும்ப ஊருக்கு வாரும், நீர் வந்தாதான் பெருமான் வருவார்னு தெரிவித்தார். அவர் சொன்னார், நான் என் சிஷ்யனுக்கு அடிபணிந்தவன், சிஷ்யன் இருக்கும் இடத்தில் தான் நான் இருக்க முடியும், கணிகண்ணனிடத்திலே பேசிக்கொள் என்று சொல்ல ராஜா தவறை உணர்ந்து கணிகண்ணனிடத்திலே மன்னிப்பு கேட்டு நீர் திரும்ப ஊருக்கு வர வேண்டும்னு சொல்ல கணிகண்ணன் திரும்ப வந்தார். திருமிழிசையாழ்வாரும் திரும்ப வந்தார். பின்னாடியே பெருமாளும் வந்தார். இப்ப ஆழ்வார் பெருமாளை பார்த்து, காமரபூங்கச்சி மணிவண்ணா, கணிகண்ணன் போக்கொழிந்தான், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கழிந்தேன், காமரூபூம் கச்சி மணிவண்ணா, நீ உன் பைன்னாகப்பாய் விரித்துக்கொள், போரும் புறப்பட்டு போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம் என்று ராஜா சொல்லிவிட்டார், நீ பாம்பு படுக்கையை விரிச்சுக்கோ, படுத்துக்கோன்னு சொன்னார். உடனே கர்மஸ்ரத்தையா படுக்கையை விரிச்சுன்னு பெருமான் படுத்துட்டார். என் சுவாமி, இவர் சர்வேஸ்வரனா? யாரோ ஒரு ஆத்மா, ஜீவாத்மா சொல்றதுக்கு எழுந்துக்கிறார், போறார், வரார், திரும்பி படுத்துக்கிறார். என்னால் ஏன் ஒரு அர்ஜுனன் சொன்னதுக்கு பகவான் கேட்கலையா? சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத. பகவத்கீதையில தொடக்கத்துல வியாசர் தெரிவிக்கிறார், 2 சேனைகளுக்கு நடுவில் என் தேரை நிறுத்து. எவ்வளவு அகங்காரம் அர்ஜுனனுக்கு! என் தேர், கண்ணா நீ தேரோட்டி தானே, நான் சொல்றபடி கேளு, 2 போர் யுத்தத்துக்கு தயாராக இருக்கும் சேனைகளுக்கு நடுவிலே என் தேரை நிறுத்து என்று அர்ஜுனன் ஆணையிட்டான். மறு வார்த்தை பேசல கண்ணன், நேர கொண்டு போய் நடுவில் நிறுத்திட்டார். சஞ்சயனுக்கு ஒரே ஆச்சரியம். திருதராஷ்டிரா, உன் பக்ஷம் கௌரவர்கள், துரியோதனன் கண்டிப்பா ஜெயிக்க போறது கிடையாது. அர்ஜுனன் ஆணையிடுவதை சர்வேஸ்வரன் பரமாத்மா கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப கண்டிப்பா பாண்டவர்களுக்கு தான் வெற்றி என்று தெரியவில்லையா? அப்படி கண்ணன் அர்ஜுனனுக்கு பவ்யனாக, அடங்கினவனாக இருக்கிறான் என்று சஞ்சயனுடைய வார்த்தை. அதை போலத்தான் இங்கு ஒரு அர்ஜுனன் சொன்னதையே கேட்டார் என்றால் திருமிழிசையாழ்வார் சொன்னதையா கேட்காமல் போய்விடப் போகிறார் பகவான். அப்ப மறுபடியும் ஒரு முறை ஏற்கனவே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பிரம்மா சொன்னபடிக்கு வந்து சயனித்துக் கொண்டபடியாலே இப்ப மறுபடியும் அதே சரித்திரம் திரும்ப வருது பாருங்க. திருமிழிசையாழ்வார் சொன்னபடிக்கு புறப்பட்டு போனார், அவர் சொன்னபடிக்கு மறுபடியும் வந்து சயனித்துக் கொண்டார். அப்ப சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி, பக்தர்கள் என்ன ஆணையிடுகிறார்களோ அவர்கள் சொன்னபடிக்கு பகவான் நடத்தி கொடுக்கிறான் என்பதை மறுபடியும் ஒருமுறை காட்டிக் கொடுத்தார். அது திருமிழிசையாழ்வாருக்கும் இந்த பெருமானுக்கும் இருக்கும் தொடர்பு. அவர் தன்னுடைய பிரபந்தத்தில் பாடுகிறார். நான்முகன் திருவந்தாதியில 36வது பாசுரம். நாகத்தனை குடந்தை வெஹ்கா திரு எவ்வொள், நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில், நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால், அணைப்பார் கருத்தனாவான். வரிசையா பட்டியல் போட்டுட்டார். எங்கெல்லாம் பகவான் படுத்துன்னு இருக்கார், சயன திருக்கோலங்களை எல்லாம் ஒவ்வொன்னா எண்ணுகிறார். நாகத்து அணை, நாகப்பாம்பின் மேல பகவான் அணையாக கொண்டு எங்க படுத்துன்னு இருக்கார்? நாகத்தணை குடந்தை, திருக்குழந்தை 6வது பெருமாள் அப்படித்தான் சயனித்திருக்கார். வெஹ்கா, இந்த திருவெஹ்காவிலே நாகத்துக்கு மேல சயனிச்சிருக்கார். திரு எவ்வொள், மேல சேவைக்கு வரமே திருவள்ளூர், கிங்கிருஹீசன்னு பகவானுக்கு திருநாமம், அங்கு சயனித்துக் கொண்டிருக்கிறார். நாகத்தணை அரங்கம், திருவரங்கத்தில் கேட்கவே வேண்டாம், ஆதிசேஷனுக்கு மேலே தான் 2 காவிரிகளுக்கு நடுவிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். பேர் அன்பில், அப்புறம் அன்பில்னு பக்கத்தில் திவ்யதேசம் இருக்கு. திருப்பேர் நகர் அப்பக்குடத்தான் என்று அப்பக்குடத்தை அணைத்து கொண்டு காவிரி கரையிலேயே பகவான் ஆதிசேஷ பரியங்கத்தில் இருக்கிறார். இப்படி வரிசையா நாகத்தணை பார்க்கடல், எல்லாத்துக்கும் முன்னாடி பார்க்கடலிலே பகவான் க்ஷீராப்திநாதனாக சயனித்திருக்கிறாரோ இல்லையோ. வெள்ள வெள்ளத்தொரு பாம்பை மெத்தையாக விரித்து என்று ஆழ்வாருடைய பாசுரம். ஏற்கனவே பால் வெள்ளையா இருக்கு, அதுக்கு மேல பாம்பு வேற வெள்ளையா இருக்கு. வெள்ளை ஆதிசேஷனை விரித்து அந்த வெள்ளத்துக்கு மேல பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறாராம். இப்படி எத்தனை இடத்துல சயனிச்சுன்னு இருக்கார். அந்த பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால், எங்கெல்லாம் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு குணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்தான் ஆதி, இவர்தான் உலகத்துக்கே காரணம். இவர் சயனித்துக் கொண்டு உந்தியில தாமரையை உண்டாக்கித்தானே உலகத்தையே படைத்தார். பிரம்மாவை படைத்து அதன் மூலம் உலகத்தை படைத்தார். அயனை படைத்ததோர் எழில் உந்தின்னு ஆழ்வாருடைய பாசுரம். குழந்தை பிறந்தா வயத்துக்கு அழகு குறையணும் இல்லையோ, குறையவே இல்லையா. எழில் உந்தி இப்பதான் இன்னும் அழகா இருக்கு. கருப்பு உந்தி, அதுல பச்சையா நாளம் வந்திருக்கு, மேல செவப்பா தாமரை இருக்கு, அதுல பிரகாசமா பிரம்மா இருக்கார். இந்த சேர்க்கையே ரொம்ப அழகா இருக்கு. எழில் உந்தின்னு ஆழ்வார் பாடுகிறார். அப்படி ஆதி நெடுமால் உலகத்துக்கே காரணம். அந்த காரணமா ஏன் இருக்கார்? நெடுமால், நம்மிடத்துல நெடுநாட்களாக காதல் கொண்டவர். அணைப்பார் கருத்தனாவான். யாரெல்லாம் அவனோடு சேர்ந்திருக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் கருத்தில், அவர்கள் உள்ளத்தில் விடாமல் பகவான் இருக்கிறான் என்று திருமிழிசையாழ்வார் இந்த பெருமான் திருவெஹ்கா எம்பெருமானை பாடுகிறார். இன்னும் சில பாசுரங்களும் உண்டு. அவற்றை நாம் முன்னமே மற்ற திவ்யதேசங்களை பார்க்கும்போது பார்த்திருக்கிறோம்.
ஒரு 2 பேரைத்தான் பார்த்துருக்கோம். பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், திருமேஷி ஆழ்வார் மங்களாசாசனம் பார்த்து விட்டோம். இனி நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் எப்படி பாடினார்கள் என்று அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.